A rectangular carpet has an area of 120 square meters and a perimeter of 46 meters. The length of its diagonal is. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் கார்பெட்டோட ஏரியா வந்து 120 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு, பெரிமீட்டர் வந்து 46 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்தா அதான் எழுதியிருக்கோம். பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்துன்ட்டு. இப்போது ரெக்டாங்குலர் கார்பெட்டோட பெரிமீட்டர் வந்து 46 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கா, அதான் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 46ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 2a 46 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லென்த் ப்ளஸ் பிரெத் ஈக்குவல் டு 23. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கார்பெட் வந்து 120 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கா, அதான் எழுதியிருக்கோம். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 120. இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்தா அதான் எழுதியிருக்கோம். லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 120. இப்போ லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் ஸ்கொயர் அதான் எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் டயகனல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் ஸ்கொயர். இப்போ 2lbயை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத் ஸ்கொயர் ப்ளஸ் 2lb மைனஸ் 2lbன்ட்டு. இப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2lbன்றது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abயா. இப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2lbன்னு இருக்கா. அப்போ இதை எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. அதான் எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2lbன்ட்டு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ லென்த் ப்ளஸ் பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 23. அப்போது 23 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 120. அதான் இன்ட்டு 120. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 289 கிடைக்குமா. அதான் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 எழுதியிருக்கோம். இப்போ 17 ஸ்கொயரோட வேல்யூ 289. அப்போது ஸ்கொயர்டு ரூட் கெட் கேன்சல். அப்போது டயகனல்ஸ் ஈக்குவல் டு 17 மீட்டரா. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.